கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1671 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 38:17 பின்பகுதி, என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சில நாட்களிலே சாத்தான் சர்ப்பத்தின் மூலமாக பாவத்தை மனிதர்களுக்குள்ளே போட்டுவிட்டார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பின்னாடி அநேக பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அவர்கள் சந்ததி கூட பாவ சந்ததியாகவே உருவாகி வந்தது. எனவேதான் மனிதனை படைத்ததற்காக, உருவாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டு இந்த உலகத்தை அழித்து நோவா என்ற பரிசுத்தவானை மாத்திரம் தக்க வைத்து மீதியாக வைத்து மற்றவர்களை எல்லாம் வெள்ளத்தினாலே அழித்து போட்டார். ஆனால் நோவாவினுடைய சந்ததியில் வந்தவர்களும் கூட அநேகர் மீண்டும் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இன்றளவும் பாவம் உலகத்திற்குள்ளே ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் தேவகுமாரன். பாவங்களை அகற்றுவதற்காக வந்தார். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, விடுதலை கொடுப்பதற்காக ஜனங்கள் விரும்புகிறார்கள் அல்லவா? அதற்காகவே இயேசு வந்தார். விடுதலை பெறுவதற்கு விரும்புகிற ஜனங்கள் ஹல்லேலூயா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் பாவங்களை ஹல்லேலூயா முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டார். எனவே இந்த உலகத்தில் வாழுகிற வரை நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் அமையட்டும். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் பாவத்தில் வாழ்கிறார்களோ, பாவ தொழில் செய்கிறார்களோ, அவர்களெல்லாம் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தீர். இந்த உண்மை எல்லாருக்கும் புரியட்டும் ஐயா. பாவத்தில் இருந்து விடுபட்டு பரிசுத்தமாகட்டும். பரிசுத்த வாழ்க்கை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களின் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு சமீபமாய் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இயேசு. அவர் உங்களை நேசிக்கிறார். பாவத்தில் இருந்து வெளியே வாருங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.